ஹாய் வணக்கம். இன்றைக்கி கழுத்து கருமை ஆறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கழுத்து கருமை வந்து ஒரு திக்காக வெல்வெட்டி அப்பியரன்ஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். இல்லை அந்தந்த டிசீஸ் எதனால் அது வருதோ அந்த நோய்க்கு தகுந்தவாறு இருக்கும். என்ன காரணங்களால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு. சுகர் இருக்க ரொம்ப நாள் அந்த இன்சுலின் வந்து அந்த கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை மாற்றுறதுக்கு செல்ஸ் கோஆப்ரேட் பண்ணாததுனால சில பேருக்கு அந்த மாதிரி மாறும். இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ், ப்ரெக்னன்சியாக இருக்கலாம், பிசிஓஸாக இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களாலையும் இந்த மாதிரி கருமைத்தன்மை வருது. இல்லை புவர் ஹைஜீனாகவும் இருக்கலாம். சரியாக டெட் செல்ஸ் அங்கே நிறைய வந்துகிட்டே இருக்குது, ஒழுங்காக அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்காதனால, இல்லை செயின்ஸ் நிறைய போடுற ஃப்ரிக்ஷனால் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசனால் வந்துடுது அப்படின்னா, அந்த இப்போ சுகர் இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பண்ணுற மூலமாக இதை குறைக்க முடியும். அதே மாதிரி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் குறைஞ்சாலும் அது குறையும். ஒபேசிட்டி, திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது வெயிட் அப்படின்ற காரணங்களாலையும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சிம்பிள் ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குங்குமாதி தைலம் அப்படின்னு கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக அந்த எந்த ரீசனால் வந்திருந்தாலும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது. நம்மளோட உடலில் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, கருமை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த குங்குமாதி தைலத்தை அப்ளை பண்ணிட்டு வந்தால் உடனே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நிறைய நாள் ஆனாலும் அவங்க டிசீஸ்க்கு தகுந்த மாதிரி அதையும் சரி பண்ணிவிட்டு குங்குமாதி தைலமும் தடவுறது அந்த கழுத்து கருமையை சீக்கிரமாக போக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தேங்க்யூ.